விஜய் சேதுபதி சார், நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? மக்கள் செல்வன்னு இவ்ளோ பேர் எடுத்திருக்கீங்க. இப்போ இந்த 2025ல வந்துகிட்டு இளைஞன்னு பதில் சொல்லுனா என்ன அர்த்தம் அது? ஆதிரை பதில் குடுக்குறது. நீங்க அந்த சினிமா லெவல்லயே போயிட்டுருக்கு. சினிமாவுல எல்லாத்தையும் அடக்கி வச்சு ஆள்றீங்க. அது எப்படின்னு தெரியல எங்களுக்கு. ஆனா இருந்தாலும் பப்ளிக்ல நம்ம ஒரு பப்ளிக் எல்லாரும் பார்க்குற இதுல, இந்த மாரி உங்க பாட்டுக்கு நின்னு ஒரு அடிமைத்தனத்த உண்டாக்குறது மாரி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறு விஜய் சேதுபதி சார். உங்களுக்கு மக்கள் செல்வன் வேற பேர் குடுத்துருக்காங்க. அந்த பேர காப்பாத்துங்க. எல்லாரும் எலும்பி எலும்பி கைய தூக்கி சொல்றாங்க பேரு. ஆதிரை மட்டும் உட்கார்ந்து ஆதிரை சார்ன்னு சொல்றா. அதுக்கு ஆதிரைக்கு மட்டும் ஏன் எந்திரிக்க முடியல? உங்கள பார்த்தா எந்திரிச்சு நிக்கணுமா? அப்படி எதுவும் சட்டம் எதுவும் இருக்கா? ஒரு இடத்துல ஒரு வேலை செய்றோம்னா, அதில 2 விதமா இருக்கு. ஒண்ணு உட்கார்ந்து செய்ற வேலை, ஒண்ணு நட்டமா நின்னு செய்ற வேலை. அந்த நட்டமா நின்னு செய்ற வேலைய செய்யும்போது, அந்த நட்டமா நின்னு செய்ற வேலைய உட்கார்ந்து செஞ்சா, அதிலருந்து நீங்க சொல்லலாம். நீங்க அதாவது முதலாளி அப்படின்னா, அதில நீ எழுந்திருந்து செய்யுமா, அது எதுவும் இன்சிடென்ட் ஆயிரும். அப்படி சொல்லலாம். ஆனா சும்மா ஒரு ஷோ நடத்திக்கிட்டு நீங்க அதிலருந்து எழுந்து நின்னு பதில் சொல்லுனா, அது மட்டும் கிடையாது. அதில என்னென்ன பேசுறீங்க? அது ஓகேன்னு சொன்னோம். நீங்க மாடுலேஷன் ஏதோ சொல்றீங்க. ஆனா, அது என்னமோ எனக்கு தெரியல. இருந்தாலும் இது வந்து நீ ரொம்ப அநாகரிகமா நடந்துக்கிட்டது மாதிரி இருந்தது விஜய் சேதுபதி சார். இதுக்கு வந்து நீங்க மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். அது அதாவது எல்லாரும் எழுந்து நின்னு சொல்றாங்க. நீங்க மட்டும் ஏன் எழுந்து நின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதுவே அந்த பிள்ளைக்கு எவ்வளோ இதா இருந்தது. அந்த பிள்ளை இருந்தாலும் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணுச்சு. இதில வந்து ஆதிரை வந்து கிரெடிட் வாங்கிட்டு போயிட்டாங்க. உங்க பேரு கொஞ்சம் குறைஞ்சு போச்சு இதில. உங்களுக்கு நீங்களும் ஒரு நடிகர் தான். உங்களுக்கு எப்படி சினிமாவுல எப்படி நடிக்கணும்னு, எப்படி பேசணும்னு தெரியும். அதுக்கேத்தாப்புல பேசுங்க. மக்கள்ட்ட உங்க பேர நீங்க மக்கள் செல்வன்கிற பேர கெடுத்துக்கிடாதீங்க.